திருத்தணியில ஒரு நெசவாளர் குடும்பத்தில பொறந்துட்டு, எப்படி காஸ்டியூம் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? ஆக்சுவலி நெசவாளர் அப்படின்றது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்கேன். திருத்தணி பக்கத்தில அம்மையார்குப்பம்ன்ற ஊரு. ஸோ அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ரொம்ப அழகா இருக்கும். ஆ எப்பவுமே வந்து பரபரப்பா வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஊர் விட்டா வேற எதுவுமே தெரியாது. காலையில அந்த ஊர்ல இருந்து வேலை செய்வாங்க. திரும்ப அங்க தூங்கிடுவாங்க. திரும்பவும் அங்க சம்திங் சில ஃபெஸ்டிவல் வந்தா மட்டும் ஆடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து திருத்தணி வரைக்கும் வருவாங்க. ம். மிஞ்சி போனா யாராச்சும் சென்னை வந்து போயிடுவாங்க அவ்வளோதான். ம். ஸோ அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அது அங்கேயே இருக்கும். அப்படியே வேலை செஞ்சுட்டு, அப்படியே அவங்க வந்து அப்படியே ஒரு சண்டே தான் அவங்களுக்கு லீவ் கிடைக்கும். ஸோ அது ஒரு ஹாஃப் டே தான் கிடைக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அந்த கிராஃப்ட் அந்த தறி நெசவு அந்த தறி மிஷின் இருக்குல்ல, ம். அத கிளீன் பண்ணணும் ஃபுல்லா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா. ம். ஸோ இப்படி தான் அவங்க வாழ்க்கை போகும். அத பார்த்து பார்த்து எனக்கு வந்து, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேப்பியான லைஃபே கிடையாதா அப்படின்னு நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் கஷ்டமா இருந்தாலும், அது அவங்க வந்து கஷ்டமா நினைக்கிறதில்ல. ம். ஸோ அத நம்ம ஒர்க்கு, அத நம்ம வந்து ஒரு சாமி போல அத வணங்கி இன்னி வரைக்கும் சிறப்பா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால எங்க ஊர் மக்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. அதுவும் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நெறைய நெறைய கிராஃப்ட்லாம் பண்ணுவேன். அப்பவே பெயிண்டிங்லாம் பண்ணுவேன். அப்பவே வந்து டெம்பிள் நெறையா பார்த்துட்டே இருப்பேன். எப்போல்லாம் எங்கள் வீட்டு மாடி மேலே போயிட்டு அங்கேருந்து நான் வந்து கோபுரம் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது எனக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒரு மாரி வந்து அதில் வர நிறைய ஆர்க்கிடெக்ட் அப்புறமா வந்து அதில் டிசைன்ஸ் அதில் வர சாமியோட ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் என்ன ஸ்டோரி சொல்லுது? இதெல்லாம் வந்து என்ன எதுக்காக அப்படி கட்டியிருக்காங்க? அப்படின்னு இதெல்லாம் வந்து ஸ்கூல் அது 5த்து, 6த்து படிக்கிறப்பருந்தே அது யோசனை அதிகமாக இருக்கும். அது பார்க்கவும் அழகா இருக்கும். அதனால வந்து அத அங்க போய் உட்காந்து ரசிச்சு அத பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி தான் வந்து ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து எனக்குள்ள அது நெறையா வந்து நம்மளும் இந்த மாரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறையா வந்து ஆரம்பிச்சது. அப்புறம் எங்க ஊர்ல பெரிய கோயில் இருக்கும். ஸோ அங்கேயே என்னோட ஃபர்ஸ்ட்டு ஆர்ட் ஃபார்ம்லாம் தொடங்குச்சு.